கூப்பிட்டீங்களா மேடம்? சீஃப் கெஸ்ட்டுக்காக தான் வெயிட்டிங். நான் யாருக்கு விருது கொடுக்க போறேன்? பெஸ்ட் டைரக்டர் தான் மேடம். யாருக்கு? சர்ப்ரைஸ் மேடம். ஸ்டேஜில் கவர் பிரிக்கும் போது தான் தெரியும். சொல்லி தொலைங்க. நான் யாருக்கு விருது கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியணும். இதோ இதோ ஒரு நிமிஷம் மேடம். ஜிஎம்ஆர் எங்க? வாங்க. வணக்கம்மா. என்னம்மா கட்சி ஆஃபீஸ்க்குமே வர மாட்டேங்க. அடிக்கடி வாங்கம்மா. சரி வரேம்மா. வரேம்மா. வணக்கம். 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 வணக்கம்மா. ஐயோ வந்திருக்கான். கார்ல வச்சிடுங்க. Excuse me, sir. IB report, sir. குழந்தைங்க படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படிப்பை நான் ரொம்ப நம்புறேன். எனக்கு தெரியும் உனக்கு படிப்பு முக்கியம், எனக்கு பசியை போக்குறது முக்கியம். சார் சிஎஸ் மீட்டிங் நேம் கேட்டா சார். சரி நான் பேசுகிறேன், சாயங்காலம் வர சொல்லு. ஓகே ஓகே சார். ஆனால் இந்த மதிய உணவு திட்டம் ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தானே? அவங்க கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் 5ஆம் கிளாஸ் வரை மட்டும்தானே. நாம் அதை எல்லா கிளாஸுக்கும் விரிவாக பண்ண போகிறோம். பருப்பும் சாதமும் தானே அவர் பண்ணார். நான் அதை முழு சாப்பாடாக தரலான்னு நினைக்கிறேன். ஆனால் இது மக்கள்கிட்ட பெரிய வித்தியாசத்தையோ தாக்கத்தையோ ஏற்படுத்தும்னு நான் நினைக்கல. வேற என்ன பண்ணலான்னு சொல்கிற சக்தி? 2 வாரம் முன்னாடி ஒரு லேடியோட இன்டர்வியூ பார்த்தேன். நீ எழுதுறிய அந்த பத்திரிக்கையா? ஆமாம், நான் எழுதுகிற பத்திரிக்கை தான். அவங்க ஒரு நியூட்ரிஷனிஸ்ட். அவங்க பேர் கூட ராஜமான்னு ஞாபகம். அவங்க பெண்களுக்குன்னு ஹோம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்தவங்க. அவங்களையே இந்த திட்டத்தோட முகமாக பயன்படுத்தக்கூடாது. இலவசமான சாப்பாடுன்னு சொல்லாமல் ஆரோக்கியமான சத்தான சாப்பாடு, சத்துணவுன்னு சொல்லாமே. ஸ்கூலுக்கு வந்தால் கல்வி மட்டும் இல்லை ஆரோக்கியமும் கிடைக்கும்னு சொன்னால் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்ல. பிரமாதம். பிரச்சனையை என்கிட்ட தைரியமாக சொல்கிறதே கம்மி. பிரச்சனையை சுட்டி காட்டுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறியே, அதுதான் சக்தி. ஆனால் ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நீ ரொம்ப புத்திசாலி. இந்த விஷயத்தில் உனக்கு நல்ல தெளிவு இருக்கு. இந்த திட்டத்தை பற்றி மக்களுக்கும் இதே மாதிரி தெளிவு வரணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா... ஐயோ வேண்டாம், அதை மட்டும் கேட்காதீங்களே ப்ளீஸ். எனக்கும் பாலிடிக்ஸ்க்கும் ரொம்ப தூரம். அதுவும் இந்த மக்கள்கிட்ட வேண்டாம், விடுங்க. அது மட்டும் கேட்காதுங்க ப்ளீஸ். நீங்க கேட்டா இல்லைன்னு சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டம். இன்னுமா? குழந்தைங்க படிப்பு எல்லாம் உனக்கு பிடிச்ச விஷயம். நீ பண்ணா ரீச் நல்லா இருக்கும். பிஆர்ஓ தன்ராஜ் ஒரு ஐடியா சொன்னார். இந்த திட்டத்தை நீ மக்கள் கிட்ட கொண்டு போய் விளக்கி புதுசாக குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்க்குற மாதிரி வீடியோ பண்ணலாம். அந்த வீடியோவை தமிழ்நாடு முழுக்க தியேட்டரில் போடலாம். நம்ம அரசாங்கத்துக்கும் நல்ல பேர் வரும். இன்னைக்கு நைட் ஃபிலிம்ஃபேர் ஃபங்க்ஷன் இருக்கு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கூப்பிட்டுருக்காங்க. போகணும். எனக்கு என்ன தெரியுமோ
அதையே பண்ணிட்டு போறேனே. அரசியல் எனக்கு ஆனா அவனா கூட தெரியாது. ஒரு காலத்தில் சினிமா உனக்கு அப்படித்தானே இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. சினிமா தான் எனக்கு வசதி. ஜிஎம்ஆர், நான் கிளம்பட்டுமா? ம். சக்தி, நீ இன்னும் இல்லைன்னு சொல்லலை, மறந்துடாத. ஆமான்னு சொல்லலையே. கூப்பிட்டீங்களா மேடம்? சீஃப் கெஸ்ட்டுக்காக தான் வெயிட்டிங். நான் யாருக்கு விருது கொடுக்க போறேன்? பெஸ்ட் டைரக்டர் தான் மேடம். யாருக்கு? சர்ப்ரைஸ் மேடம். ஸ்டேஜில் கவரை பிரிக்கும்போது தான் தெரியும். சொல்லி தொலைங்க. நான் யாருக்கு விருது கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியணும். இதோ ஒரு நிமிஷம் மேடம். சக்தி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அந்த ஆளுக்கு தான் அவார்டு கொடுக்குறாங்கன்னு நாமளே ஏன் யோசிக்கணும்? அப்படியே இருந்தாலும் அவங்க ஏன் ஒன்றை கூப்பிடணும்? விளம்பரத்துக்காக இதெல்லாமா செய்வாங்க? சக்தி, நான் வேணா ஒரு வாட்டி பார்த்துட்டு வரவா? ம்ஹும். மேடம் கூப்பிட்டீங்களா? நீங்க வழங்க போறது சிறந்த இயக்குனருக்கான விருது. யாருக்கு? சைத்தன்யா ரெட்டி மேம். ம். அவங்க கிட்ட சொல்லுங்க மேடம், அவர் வரமாட்டாருன்னு. இல்ல மேம், இது சர்ச்சை என்ன controversy பண்ண பாக்குறீங்களா? கௌரவப்படுத்துறதுக்கு தான். அவர் வரமாட்டார் மேடம். இல்ல ப்ளீஸ். வேணாங்க. இல்ல மேடம், அவங்க கிட்ட சொல்லி ஒத்துக்க வைங்க மேடம். அவர் அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, கிளம்புங்க. மேம். நீங்க சொல்லுங்க, திரும்பவும் அதே ஆண் நம்ம மனசுல இடம் பிடிக்க முடியும்னு நம்புறீங்களா? பிரிஞ்சதுக்கு அப்புறமாவா? ஆமா, பிரிஞ்சு கொஞ்ச நாள் தனியாவே இருந்ததுக்கு அப்புறம். பேச்சுவார்த்தையே இல்ல? இல்ல. நடக்கலாம். எப்படி? அவரை நேசிக்கிறத முதல்ல நிறுத்தினீங்களா இல்லையாங்கிறத பொறுத்து. சாரி, நான் வந்திருக்க கூடாது. ஆக்சுவலாக கொஞ்சம் பயந்துட்டேன். தயாராக இல்லாமல் போகக்கூடாதுன்னு தோணுச்சு. ஆனால் அர்த்தம் உள்ளதாக ஏதாவது செய்யணும்னு இப்போ தோணுது. நான் வரேன். நான் இதை செய்யறேன். முடியுமான்னு தெரியல. நீங்க இருப்பீங்கல்ல, என்னை பார்த்துப்பீங்கல்ல ஜிஎம்ஆர்? மேலும் ஊட்டச்சத்து நிபுணர் ராஜமாதேவி அவர்களின் ஆலோசனையின் பேரில் இந்த சத்துணவு திட்டமானது பள்ளி குழந்தைகளுக்கு மட்டுமின்றி அந்த பள்ளிகள் இருக்கும் பகுதியில் வசிக்கும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் நீட்டிக்கப்பெற்று அவர்களுக்கும் சத்துணவு அளிக்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி சரி, நல்லா படிங்க. சரி. என்னது இது? கிளிப்பிள்ளை மாதிரி இவங்க எழுதி வச்சதெல்லாம் என்னால் படிக்க முடியாது. அடுத்த வாட்டி நானே எழுதிக்கிறேன்.